பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நம்புகிறவன் எவனோ அவன் செழிப்பான் என்ற ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் கர்த்தரை நம்பும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில இருந்த வறுமைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். என் அன்புக்குரிய என்னுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன். தரித்திரம் நிறைந்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுகிறார். ஆம் என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு 3 ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் காரியத்தை நீங்க பாருங்க. செழிப்பாக மாறணும்னா முதல்ல நீங்க இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளணும், பாவத்தை விட்டு விலகணும், நீதிமானாய் மாறணும். அப்பொழுது அந்த நீதிமானுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார் என்று சங்கீதம் 92:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் அவரை ஆராதிக்கிறானோ, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும் என்று சொல்லி சங்கீதம் 92:13 சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, துன்மார்க்க காரியங்கள், தவறான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வீட்டுக்குள்ள இடம் கொடுக்காம இருந்தோம்னா அந்த குடும்பம் செழிப்பாக மாற ஆரம்பித்து விடும். இந்த 3 நிலைகளில் உங்களுடைய வீட்டை நடத்துவதற்கு நீங்கள் திட்டமிடுங்கள். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற இந்த வேத வசனத்தின்படியாக இந்த 3 நிலைகளை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். பாவத்தை விட்டு விலகி இவர்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு, நீதிமான் என்கிற நிலைமைக்கு இவர்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை போல, அதோடு மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு அனுபவம் இவர்களுக்குள்ளே தொடர்ந்து வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் துன்மார்க்கத்தின் கேதுவான சிந்தனைகள், செயல்கள் அவர்களுடைய வீட்டில் இல்லாதபடிக்கு, ஆம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் தங்களுடைய குடும்பத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த ஜெபிக்கிற ஒரு நல்ல குடும்பமாய் மாறும் பொழுது அவர்களுடைய குடும்பம் செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த அனுபவம் அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும். இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இந்த குடும்பங்கள் தழைக்கட்டும், செழிக்கட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறீர்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து கிருபையாய் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.